ஓகச்சி பார்வையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகும் படம் வந்து கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கியுள்ள மிடில் கிளாஸ்ங்கிற படம். இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இது மாதிரியான படங்களுக்கு பிறகு அந்த வரிசையிலே இதுவும் ஒரு ஃபீல் குட் திரைப்படமாக வெளிவந்திருக்கு. ஒரு சோகமான காட்சிகள் அமைந்த படம் தான், ஆனால் காமெடியாகவும் இருக்கு. ஏன்னா மிடில் கிளாஸ் லைஃப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த சிரமங்கள் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, வாடகை பிரச்சனை, பையன் வந்து இது கீபோர்டு வாங்கித்தாங்க, கம்ப்யூட்டர் வாங்கித்தாங்கம்பாங்க. எதுவுமே அவங்களால செய்ய முடியாது, போராட்ட வாழ்க்கையா இருக்கும். அதே மாதிரி வீட்டில் உள்ள பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு பார்ப்பாங்க. எப்படின்னா வீட்டிலே இருந்து வேலைகள் செஞ்சு பார்ப்பாங்க. ஒரு ஊறுகாய் செஞ்சு விற்பாங்க, சமையல் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தையல் வேலைகள் செய்வாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தாலும் ஒரு பொருளாதாரம் நமக்கு வராது. இப்படியான ஒரு குடும்ப வாழ்க்கை மிடில் கிளாஸ் லைஃப்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இயக்குனர் வந்து மிக அழகான ஒரு படமா இதை எடுத்திருக்காரு. இந்த படத்துல வந்து முனிஷ்காந்த் தான் இந்த கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. ஏற்கனவே நம்ம அவரை வந்து பல காமெடி வேடங்கள்ல தான் அவரை பார்த்திருப்போம். ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு அகத்தியனுடைய மகள் வந்து விஜயலட்சுமி தான் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் சொல்றதை விட கதையின் நாயகி. அதே மாதிரி குரேஷி அவருடைய ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. ராதா ரவி வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி வந்திருக்காரு ராதா ரவி. அப்புறம் வேலராமமூர்த்தி தான் முனிஷ்காந்தோட அப்பா. ஒரு கம்யூனிஸ்ட் அப்பாவா அவரை காட்டியிருக்காங்க. அவரோட பேரு சிவபுண்ணியம். இப்ப வேற மாவட்டங்கள்ல இருந்து பிழைக்கிறதுக்காக சென்னைக்கு வரவங்களை வந்து ஊர்ல வந்து ரொம்ப கண்டுக்க மாட்டாங்க, சொத்து தர மாட்டாங்க. இது மாதிரி பிரச்சனை எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கும். இப்ப இந்த சிவபுண்ணியம் ஒரு கம்யூனிஸ்ட், மிகப்பெரிய ஒரு சொத்து இதெல்லாம் பையனுக்கு கொடுக்கல. அவர் இறந்த பிறகு அவர் படத்தை போய் வீட்டுல மாட்டுவாங்க. இவரால ஒரு புண்ணியமும் கிடையாது, இவர் படத்தை ஏன் மாட்டுற அப்படின்னு மருமகள் சொல்லுவாங்க விஜயலட்சுமி. இது மாதிரி காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வீட்லயும் நடக்கிற விஷயமா இருக்கும். அதே மாதிரி இந்த கதைன்னு இந்த படத்துல நம்ம எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். அவரு முனிஷ்காந்துக்கு என்ன ஒரு கனவுனா சொந்த ஊர்ல ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி ஒரு பண்ணை வீடு மாதிரி சின்ன வீடு கட்டிட்டு அங்கேயே போய் இருக்கணும்னு ஒரு கனவு. விஜயலட்சுமிக்கு அது பிடிக்கல. நகரத்துலதான் நம்ம வாழணும், இங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. ஒளிப்பதிவு மிக அழகா பண்ணியிருக்காங்க. சென்னையில தான் பெரும்பாலான காட்சிகள் ஒரு வீட்டுக்குள்ளதான் நடந்தா கூட அது பாக்குறதுக்கு சலிக்காம இருக்கு. அந்த ஷார்ட்ஸ், அந்த பியூட்டி, அது அழகா ஒளிப்பதிவு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி படத்துல இசை இருக்கானே தெரியல. அந்த கதையோட நம்ம ஒன்றதுனால அந்த இசையே நமக்கு பெருசா தெரிய மாட்டுது. ஆனாலும் இசையமைப்பாளரும் மிக கவனத்தோட இந்த படத்துக்கு பின்னணி இசையை கொடுத்திருக்காங்க. பாடல்கள் ரொம்ப மனசுல நிக்கலைனாலும் படத்துக்கு தேவையான அளவுக்கு அந்த பாடல் வரிகளை வந்து ஒலிக்க விட்டுருக்காங்க. எடிட்டிங் வந்து ஷார்ப்பா இருக்கு. அது வந்து நம்ம ஒரு வெற்றி படத்துல எல்லாமே வந்து அமையும் சொல்லுவாங்க. சிறந்த படம் தன்னைத்தானே எடுத்துக்கொள்ளும் சொல்றது மாதிரி இந்த படத்துல எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு.